ஆமாங்க. சார் உங்களுக்கு தான் சார் எந்த தான் சார் கீழே எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கு. எங்கே சார் பார்த்துருக்கீங்க? ஏர்போர்ட்டில் பார்த்த மாதிரி இருக்கு. அடிக்கடி வந்து ஃபாரின் டூர்லாம் போயிட்டு போயிடுவேன். அப்படியா சார்? சிங்கப்பூர், மலேசியா, துபாய் எல்லா ஊருக்கும் அடிக்கடி போயிட்டு வருவேன். சரி சார் சரி சார். பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு அவங்களாம். எதுவும் தெரியல சார். நான் உங்களை பார்த்தேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல சரியா. பேர் சார் சரவணன் சார். ஐ எம் ராமபாண்டியன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? நான் வந்து பல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பிஸ்னஸ் சார் பண்ணுறீங்க? எல்லாரும் காலையில் வேலைக்கு போவாங்க, மத்தியானம் வீட்டுக்கு வருவாங்க, நைட்டு போவாங்க, இப்படி வேலை செஞ்சு வேலை சம்பாதிப்பாங்க. நம்ம கதையில் அது கிடையாது சார். சரி சார் சரி. பணமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது. அப்படியா சார்? அது எப்படி சார் பணமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது? அது பல வகையில் வருதுங்க. அது பல வகையில் வருது. எப்படி சார் பல வகையில் வரும்? உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா உங்களுக்கு? சார் இருக்குது சார். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? சார் ஆட்டோமொபைல் வச்சுருக்கேன் சார். ஆட்டோமொபைல்ஸ். ஆமாம் சார். நல்ல பிஸ்னஸ் ஆச்சு. ஆமாம் சார் நல்ல நீங்கள் பிஸ்னஸ். வந்து பணமே இல்லாமல் நிறைய சம்பாதிக்கலாம், பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணலாமே. இல்லை சார் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ டெல்லாக போயிட்டு இருக்கு சார். பார்க்கவே தெரியுது, மூஞ்சில் எழுதி ஒட்டியிருக்கு அப்படியே. அப்படியா சார் தெரியுது? ஆமாம், என் பேர் ராமபாண்டியன். தேங்க்யூ தேங்க்யூ சார். பணமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து அழகா சொல்லுங்கள் விவரமா சொல்லுங்கள் சார். அன்பா பண்பா நல்லதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லுங்கள் சார். நீங்கள் வாங்க, தைரியமாக வாங்க. சார் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் கேட்டுட்டு சார். அதை அப்படியே செஞ்சீங்களே, சரி சார். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி வரும் பணம்? உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சரி சார். நாங்கள் பணம் போடுவோம். அப்படியா சார்? சரி சார் ஆமா. சரி சார். ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு ஆமாம், சார். உண்மையில உங்களை நான் நம்புறேன் ரொம்ப பாருங்க. ஈஸியான வருமானமா இருக்கா சார்? கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து பணம் போடுவேன். சரி சார். நீங்கள் அந்த பணத்தை சரி சார். நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போடணும். அப்படியா சார்? புரியுதா? புரியுது புரியுது சார். வேலுச்சாமி எம்பேன், வெள்ளச்சாமி எம்பேன், ஆறுமுகம் எம்பேன், கந்தசாமி எம்பேன், பரமசிவம் எம்பேன், சரி சார் சரி சார். இப்படி பல பேருக்கு நான் ஒரு அட்ரஸ் கொடுப்பேன். அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரி சார். அதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதன் மூலமாக ஓகே உங்களுக்கு சரி சார். எவரி டிரான்சாக்ஷன் ஓ ஒரு அமௌண்ட் வந்து கிஃப்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியா சார்? ஆமாம். ஆ இதுதான் நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் ஆ. எதுவுமே செய்யாமல் இது ரொம்ப ரொம்ப ஜாலியாக நீங்கள் வந்து இந்த இதை நீங்கள் செய்யலாம். நீங்க சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் போல சார். இதை நீங்கள் வந்து பல பேர்களுக்கு நீங்கள் வந்து சொல்றதன் மூலமாக சரி சார். உங்களுக்கு எத்தனை நம்பர் இருப்பாங்க, சரி சொந்த சார். பந்தங்கள் சரி. நிறைய இருப்பாங்க. ஓகே அதனால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சரி. அதனால எல்லாருக்கும் நீங்க வந்து இதை வந்து நீங்க சொல்லி சரி பண்ணீங்கன்னா அதன் மூலமாக சரி சார். என்ன மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம். ஃப்ளைட்ல போகலாம், கார் வாங்கலாம். ஜாக்கோர் வாங்கியிருக்கேன் போன வாரம் கூட. ஐயோ அப்படியா? ஆமா, ஒரு காலகட்டங்கள்ல நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆ இதே பாண்டிபத்தில கூட நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். சரி சரி. அப்படி இருந்தேன்னா ஆ இன்னைக்கு ஆ. எப்படி இருக்கேன் பாத்தீங்களா? பார்த்தாவே தெரியுது சார். ஆமா, பயங்கரமா அதனால பாருங்க கஷ்டப்படுறதே இல்லை, வேறவே வராது. ஏசிலே இருப்பேன், எப்போ தூங்கிட்டே இருப்பேன், ஆ மிக ஜாலியாவே இருப்பேன். சரி. அதனால வந்து நினைச்ச இடத்துக்கு போவேன், நினைச்ச இடத்துக்கு வருவேன். என்னால வந்து நான் சொல்ற மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை எங்கிட்ட கொடுத்து சரி. அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் பணம் போடுவேன். நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்டா போதும். ஓகே. உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். பணம் வந்துகிட்டே இருக்கும். என்ன பிசினஸ் சொல்லுங்க சார். பிசினஸே கிடையாது சார். நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் என்ன, நான் அக்கௌண்ட் கொடுப்பேன், நீங்க தரீங்க இல்லையா, ஓகே சார். அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து பணம் போட்டிருப்பேன். அந்த பணத்தை நீங்க வந்து யாருக்கு நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு கமிஷன் வந்துடும். ஆமா, இந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டே இருக்கலாம். சரி சார் சரி. பணம் வந்துட்டே இருக்கும். சரி சார். ஓகே பிரதர், பாய் பாய், கிளம்புறேன், பார்ப்போம். நல்லா செய்யுங்க. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. இப்போ அடுத்து சரவணனோட ஃப்ரெண்டு கேரக்டர் கவிதான்றவங்க வராங்க. அவங்களோட உரையாடலை கேட்கணும். ஹலோ ஹலோ கவிதா எங்கங்க இருக்கீங்க? நான் இப்போ டி நகர்ல தான் இருக்கேன் சரவணா. கொஞ்சம் இங்கே வாங்கலாம். நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு டி நகரில் தான் வந்துருங்க. இங்கே பக்கத்தில் தான் வாங்க. என்னாச்சு, என்ன விஷயம்? இல்லை, ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஒன்று ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார். சரி. அது மூலியமா பேசுதான். அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். சரி, நான் வரேன். நான் பக்கத்துல தான் இருக்கேன். சரி சரி சரி. ஓகேவா? வாங்க பை வாங்க. பை பை. ஹாய். என்ன அவசரமா வர சொன்னேன்? ஒன்றும் இல்லை, நண்பர் ஒருத்தர் பார்த்தேன். சரி. அவர் என்ன சொன்னாருன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ் சொன்னார். ஈஸியாக சம்பாதிக்கிறது எப்படி.
ஈஸியா ஆமா சம்பாதிக்கணும். ஈஸியா, அதாவது ஈஸியா அக்கௌண்ட்ல ஆ, நம்ம எப்படி ஏர்ன் பண்றது சரி அப்படின்னு ஒரு அருமையான பிசினஸ் ஒன்று சொன்னாரு. சரி. சூப்பரா இருக்கு. ஆனா அப்படியே நம்பிட்டியா நீயும்? ஆமா நல்லா இருக்கு, எனக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. ஏய், யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து பிசினஸ் பத்தி சொன்னா ஏமா நம்பிடுவியா? வருமானம் வருது. ஏய், வருமானம் வருதா இல்லன்னு சொல்லல, அது யாரு என்ன எதுவுமே தெரியாம அப்படியே பிளாங்கா சொல்லிட்டீங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஈஸியா ஒரு வருமானம் வருது. ஏய், அக்கவுண்ட் நம்பர்லாம் கொடுக்க கூடாதுடா. நீ உனக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது ஈஸியா ஏய், சம்பாதிக்க. நான் அப்படி சொல்ல வரல. நீ சம்பாதிச்சு நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஓகே, ஆனா இந்த மாதிரி வழியில நம்ம போனா கடல் நீ தான் கஷ்டப்படுவ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு ஒரு ஈஸியா ஒரு பிசினஸ் சொன்னா அது எப்பா உன் பிசினஸ் நீயே வெச்சுக்கோ, நான் எனக்கு பாத்துக்கிறேன். வேணாம், நான் கிளம்புறேன். ஓகேவா? சரி, பை பை ஓகே பை. ஓகே பாய். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சரி சார், சூப்பராக போயிட்டு இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம். எங்கே 10 பேரா? ஆ ஓகே ஓகே, இன்னும் 5 பேர் வேணுமா? சரி சார், சரி சார், நான் பேசுகிறேன் சார், நான் பேசுகிறேன். ஓகே ஓகே. இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக. இவரோட சர்க்குலேஷன், அதாவது